கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். God is the God of second chance. இன்னொரு வாய்ப்பை நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கோணலான வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் அதோடு நம்மை முறித்து போடுவதில்லை. உறவுகள் முறிந்து போயிருக்கலாம், அதோடு ஆண்டவர் முடிப்பதில்லை. மீண்டும் அந்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை படிப்பு உங்களுக்கு தொடராதபடிக்கு உங்களுக்கு காணப்படலாம், தோல்வியுற்று இருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதை தவிர உங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு வேலை பின்னடைந்து போய் தோல்வி உற்று அது ஒன்றுமே இல்லை, ஜீரோ என்ற நிலையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மீண்டும் அதே தொழிலை ஆரம்பித்து அது நிமித்தமாக உங்களை போஷிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது வாய்ப்பை இன்று கர்த்தர் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பயன்பட்ட இத்தனை காலங்கள் பயன்பட்ட உங்கள் உடல் உறுப்புகள் இன்றைக்கு பழுதடைந்து போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் புதிய உறுப்பை உண்டு பண்ண தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தர இன்றைக்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு எந்த இடத்துல தலகுனிக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல மீண்டும் உங்களை தலை நிமிர பண்ண தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? ஏன் இன்னொரு வாய்ப்பை தேவன் தர வாஞ்சிக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தரணும்? ஏன் இன்னொரு வாய்ப்பை தரணும்? அது ஒன்றுலேயே நம்மளை முடிச்சு கட்டிடலாம், அதோடு முடிஞ்சதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவரின் இரக்கம். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 103 சங்கீதம் 8-9. அவர் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தத்தை மாத்திரம் நம்முடைய வேதம் வெளிப்படுத்தலை. நீங்கள் கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தில் ஒவ்வொரு வசனங்களும் அவருடைய பரிசுத்தத்தை மாத்திரம் வெளிப்படுத்தலை, அவருடைய நீதியையும் வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, நீதியையும் வெளிப்படுத்துகிறது. அதை காட்டிலும் மேலாக அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை அதிகமாய் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 103 8-13 வரை. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நேச்சர், நம்ம ஆண்டவருடைய குணம் என்னன்னா, அவர் இரக்கம் நிறைந்தவர், நீடிய பொறுமை உள்ளவர், மனதுருக்கமுடையவர். மனதுருக்கமுடைய நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் கடிந்து கொள்வார், ஆனால் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். எப்பொழுதும் அவர் கோபம் கொண்டிறார். ஏனால் நம் மீது வைத்து அவருடைய சிருஷ்டிப்பு நாமெல்லாம். எனவே நம் மீது அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள், மனுஷர்கள் நாம. அவர் கோபம் கொண்டால் நம்ம அவரை மறைந்து எங்கே போக முடியும்? பாதாளத்துக்கு கீழே போனாலும் அங்கேயும் அவர் கண்கள் நோக்குகிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் உருக்கம் நிறைந்த தேவன். தகப்பன் தன் பிள்ளைங்களுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பு செய்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள தண்டிக்கிறோம். அப்படியே விட்டு வெளியே போன்னு அனுப்பி விட்டுருமா? அனுப்ப மாட்டோம். உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களே இந்த அளவு தன் பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டும் போது தேவாதி தேவன் அவர் உருவாக்கின பிள்ளைகள் மீது அதிக இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 54:7 வாசிக்கிறோம். இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும்
உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஹalleluya, ஹalleluya. இமைப்பொழுது, இமையினா எவ்வளோ நேரம்? ஜஸ்ட் அவ்வளோதான். ஒரு கண்ணை நீங்கள் இமைக்கிறீங்களே, இப்படி பண்ணுறீங்களே, கண்ணை சிமிட்டுறீங்களே, ஒரு செகண்ட், இந்த செகண்ட் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக நாம் தேவனை கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் பாராட்டின இரக்கம், நீர் பாராட்டின தயவு, நீர் பாராட்டின கிருபை எல்லாவற்றிற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து மறு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே அநேக இடங்களிலே தோற்று போன, இழந்து போன அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அதில் ஒரு சிலரை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்திலே தோற்று போன, இழந்து போன, இரண்டாவது வாய்ப்பை பெற்ற யோனாவை குறித்து நம்ம ஒரு பார்க்கலாம். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார். பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை முதல் தரம் அவருக்கு வருது. என்ன சொல்றாரு? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அவர் சொன்ன ஒரு செய்தியை சொல்லணும், அவ்வளோதான். அவரோட ஆண்டவர் ஒரு செய்தியை அவர் கர்த்தர் தராரு. இந்த செய்தியை போய் நினிவே பட்டணத்து மக்களுக்கு சொல்லணும். அது என்ன செய்தி என்றால், வாசிங்க 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில். 3ஆம் அதிகாரம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னும் 40 நாள் இருக்கு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அதுதான் செய்தி. இதை சொல்றதுக்கு யோனாவை அனுப்புறாரு. நீ நினிவேக்கு போய், ஏன்னா யோனா நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்த மகன், எபிரேயன், ஆண்டவருக்கு மிகவும் பயந்த ஒரு தாசன். இந்த செய்தியை நீ போய் தீர்க்கதரிசி, நீ போய் இந்த செய்தியை சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் யோனா என்ன பண்ணுறாரு? நினிவேக்கு போகாமல் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு போகிறார். அங்கே தர்ஷீஷுக்கு போய் கப்பல் ஏறிட்டார். கப்பலும் புறப்பட்டாச்சு. 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் என்ன பண்ணிட்டார்? இப்ப சமுத்திரம்னா கடல். கடல்ல என்ன பண்ணிட்டார்? இப்ப ஒரு பெரிய காற்று அனுப்பிட்டார். காற்று அனுப்பணும்னு இந்த கப்பல் போக முடியுமா? பெருங்காற்றில் போக முடியாது. அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, தேவனை நோக்கி அவங்க என்ன பண்றாங்க? வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. நாம ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற சூழ்நிலைன்னு வச்சுக்கோ, ஃப்ளைட்டில் போகிறோம், இப்படி ஒரு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா எப்படி இருக்கும்? ட்ரெயினில் போனால் கூட எகிரி குச்சிடலான்னு நினைக்கலாம், பஸ்ஸில் போனாலும் எப்படியோ எகிரி குச்சிடலான்னு நினைக்கலாம். ஃப்ளைட்டில் முடியுமா? கப்பு சிப்புன்னு அப்படியே போட்டு எல்லாம் மோல்டு பண்ணி அடைச்சி வச்சிருவான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு அங்கலாய்ப்போ இப்போ எல்லாம் கப்பல் மூழ்கி போகிற அளவுக்கு இருக்கிறது. பாரத்தை லேசாக்கும்படிக்கு இருந்த எல்லா மூட்டையும் தூக்கி போட்டாங்க வெளியே, சரக்கு எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க, சமுத்திரத்திலே எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அவர் யார்? அவரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற தேவதாசன், பக்தி உள்ள மனுஷன். எல்லாரும் அங்கலாய்க்கிறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, அந்த காற்றை அடக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா யோனாவோ அயர்ந்த நித்திரை, கூட நித்திரை இல்லை, அயர்ந்த நித்திரை, நல்லா கொரட்டை விட்டு அடித்தட்டில், கப்பலோட அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருக்கார். தேவனுடைய தாசன் தான். ஆனால் ஏன் அவருக்கு அப்படி ஒரு நிலைமை சொல்லுங்க? அங்கே நிலைமை தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போனதினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ நினிவேக்கு போன்னு சொன்னாரு. ஆனால் இவன் எங்கே போயிட்டான்? தர்ஷீஷுக்கு போயிட்டான். அடுத்த வசனம் வாசிங்க.
அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று அறியும்படிக்கு சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எனக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று இப்ப அங்க இருக்கிற கப்பல்ல வர அத்தனை பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்கிருந்து வர? உன் தொழில் என்ன? உன் தேசம் எது? நீ எந்த ஜாதி? எல்லாத்தையும் கேட்குறாங்க. இருக்கிற கப்பலில் வர அத்தனை பேரும் மாலுமி முதற்கொண்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் யோனா பதில் சொல்றாரு பாருங்க. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பாருங்க, சமுத்திரம், இந்த கடலையும் இந்த பூமியையும் உருவாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படிப்பட்டவன்? நானு பயபக்தி உள்ள மனுஷன். பாருங்க, பயபக்தி உள்ள மனுஷனுக்கு என்ன நிலைமை? இந்த நிலைமை நல்லா போய் அயர்ந்த நித்திரை. ஏன்னா அந்த அயர்ந்த நித்திரை தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனதினாலே நான் பயபக்தி உள்ள அவன் எவ்வளோ நிம்மதியாக தூங்குறான் பாருங்க. எல்லாம் ஆண்டு போகிறோன்னு அழுகுறாங்க, சுவாமியை நம்மை காப்பாற்றுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய்? புறஜாதிகள் சொல்றாங்க, வர அத்தனை பேரும், ஐயோ நீ தேவனுக்கு இப்படிப்பட்ட மனுஷன், நீ ஏன் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு? யார் சொல்றாங்க பாருங்க? தேர்ட் பர்சன், தேவனுடைய பிள்ளைகளில் அங்கே வந்தவங்க எல்லாரும், நீ ஏன் இப்படி செஞ்ச? இது நான் நிமித்தமாக ஏன் இப்படி நீ செய்த? எல்லாரும் பயப்படுறாங்க, அழிந்து போவோம் என்று. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனே கேட்கிறாங்க. இப்ப சமுத்திரம் அமரும்படி நான் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க அவங்க. அப்போ அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். நீங்கள் என்னை எடுத்து இப்ப எங்க போட்டுருங்க? எடுத்து கடல்ல போட்டுருங்க. ஒரு தனி மனுஷனை தூக்கி நடுக்கடல்ல போட்டால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் நிம்மதி இருக்காதுல்ல. நம்ம கூட பிரயாணம் பண்ண வந்தவங்க, அது போய் சுகமா எல்லாரும் ஒன்னா வந்தா சரி, சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் சொன்ன. என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். நான் தான் அதுக்கு காரணமே, ஏன் நிமித்தம் தான் இது வந்தது. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மனசு கவலை ஆயிடுச்சு. நடுக்கடல எப்படா தூக்கி போறதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது கரை சேர்ந்து இவனை இறக்கி விட்டலான்னு சொல்லிட்டு திருப்பி வேகமா கரை சேரும்படி வேகமாய் புறப்பட்டு அந்த கப்பல் செல்ல ஆரம்பிக்கத்தாங்க. ஆனாலும் சமுத்திரம் இன்னும் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கப்பலை இயக்க கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. யோனாவை கடல்ல போட்ட உடனே சமுத்திரம் என்னவாயிடுச்சு? அமர்ந்தது, அமைதியாயிடுச்சு. இப்போ மற்றவங்களாம் தப்பிச்சிடலான்னு தைரியம். ஏன்னா கப்பல் இனி இவனை கீழே தூக்கி போட்டாங்களா? அவர் யார்? அவர் தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை சுமந்து சொல்லுகிற மனுஷன். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை நிமித்தம், ஒரே ஒரு வார்த்தை, நீ இங்கே போனால் அங்கே போகலாம், அவ்வளோதான், கீழ்ப்படியாமை, அது நிமித்தமாக எல்லாருக்கும் கஷ்டம். இப்போ அவனை கடலில் போட்டோடனே கடல் அமைதலாயிற்று. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். இந்த மனுஷங்க எல்லாம் தூக்கி ஏன்னா கடல்ல போட்டாச்சு, கடல்ல உள்ள விழுந்த உடனே என்ன ஆகணும்? தப்பிக்க முடியுமா? நடுக்கடல்ல தொப்புன்னு தூக்கி போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஜனங்கள் எல்லாம் பரிதாபமா இருக்கும் அந்த நிலைமை. இல்லை, அவனுக்கு யோனாவுக்கு இப்போ மீன் வரும்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவரும் அவ்வளோதான், நம்ம செத்தே போகலாம், இந்த வார்த்தையை சுமந்துட்டு போய் நினிவேக்கு சொல்கிறத விட நம்ம அழிந்து போகலாம் என்று அவரும் என்ன பண்ணிட்டாரு? கடற்குள்ளே தூக்கி போட்டோன்னு உள்ளே போயிட்டே இருக்கார்.
அப்போ ஆண்டவர் ஆனால் அழிந்து போக விடலை. தீர்க்கதரிசியாக யோனாவை அழிந்து போக விடலை. கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமா? ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். மீனுக்கு சொல்லியிருப்பார், மீனே இப்போ நீ போகணும், என் தாசன் உள்ள கடலை தான் இறங்கின்னு இருக்கிறார், இப்போ அவள் டீப்பாக அடியில் போய் உட்காந்துக்கணும், நீ இப்போ என்ன பண்ணிடணும், அதை விழுங்கிடணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் அவர் ஆயத்தப்படுத்தினான்னு வேதம் சொல்லுது. அவர் ஆயத்தப்படுத்தி வச்சாராம் மீன்கிட்ட. மீனுக்கு கூட என்ன இருக்கு, ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. ஆண்டவர் சொன்ன உடனே மீன் நேரம் எங்கேயோ ஜாலியாக இருக்கிற மீன் நேரம் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுது, அவரை விழுங்குது. மீனுக்கு ஒரு கீழ்ப்படி. ஆனால் தேவனுடைய மனுஷனுக்கோ கீழ்ப்படிதல் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் ஒருவேளை நமக்குள்ள அந்த ஆவி கீழ்ப்படியாமையின் ஒரு ஸ்பிரிட் ஆவி நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா, எனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் ஆவி எனக்கு தாங்க. ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நமக்கு கீழ்ப்படி, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், நம்ம எல்லாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு இருக்குது. எல்லாருக்கும் நான் கீழ்ப்படிய, முதியோர்களை மதிக்க எனக்கு அந்த அந்த கிருபைகளை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே வசனத்தை வாசிங்க மீண்டும். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். எத்தனை நாள் இருந்தாரா? 3 நாள் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 3ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகி. அதுக்கு முன்பாக 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இப்ப மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், நீ விழுங்கணும்னு அது விழுங்கிடுச்சு. இந்த கரையில போய் நீ என்ன பண்ண, மீனுக்கு கட்டளையிட்ட, அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அது வெளியே போய் கரையில கக்கிடுச்சு. எவ்வளோ அழகான தேவன்! மீன் எவ்வளோ அழகா கீழ்ப்படிது. சரி, இப்ப வாசிங்க 3ஆம் அதிகாரம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, ஏற்கனவே ஒரு தரம் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. எப்போ? முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்ற, நீ நினிவேக்கு போன் முதல் வார்த்தை, ஆண்டோட வார்த்தை வந்தது. இப்ப 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து, இனி யோனா இருப்பாரா? இங்கிருந்து வேற திசை திரும்புவாரா? திரும்ப மாட்டார். அங்க ஒரு சின்ன ஒரு சோதனை, ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை. சின்னதாக ஆண்டவர், நீ மீன் வயிற்றுக்குள்ளப்போ 3 நாள் இருந்ததான் உனக்கு. ஏன்னா மீனோட அனுபவம், மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த அனுபவம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 5ஆம் வசனம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கி. இப்போ அங்கே மீன் வயிற்றுக்குள்ளே போனவன யோனாக்கு எப்படி இருந்தது? பிராண பரிந்த, உயிர் போற மாதிரி முட்டுது தண்ணி, மூச்சு விட முடியல, ஒன்றும் விட முடியல, பிராண பரியந்தம் எட்டியது. ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். அடிவாரத்து வரைக்கும் இறங்கிட்டேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைத்ததா இருக்கிறது. லாக் ஆயிடுச்சு. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஹல்லேலூயா. இந்த மீன் வயிற்றுக்குள்ள அவர் என்ன ஆயிருக்குது? இப்ப உள்ள பயங்கர கஷ்டப்பட்டார். எத்தனை நாளாம்? 3 நாள். எவ்வளோ கஷ்டம்! ஆனால் அந்த மீனுக்கு ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்தி அனுப்புனார். அதுக்கு போய் எப்போ எடுக்கணும், நீ எப்போ கக்கணும்னு சொன்னார். அடுத்தது மீனுக்கு பாருங்கள், மீன் வந்து அது ஜீரணம் பண்ணாமல் இருந்தது அந்த மீன். எவ்வளோ நல்ல மீன் பாருங்கள். நம்ம காலையில் சாப்பிட்டோன்னா மதியம் பசிக்குதா இல்லையா? இப்போயே கொஞ்சம் வயிறு வாங்கணும். 11:15 ஆச்சுன்னா அவ்வளோதான், வயிறு பெருங்குடல் எல்லாம் உருண்டுட்டுருக்கும். அது ஆனால் பாருங்கள், மீன் 3 நாள் உபவாசம் இருந்திருக்கு பாருங்கள். 3 நாள் அது ஒன்றுமே சாப்பிடல. இப்போ இது மேற்கொண்டு ஏதாவது சாப்பிட்டா யோனா ஜீரணாகி வெளியே வந்துட்டு இருப்பார். ஆனால் மீன் அமைதியாக இருக்குது. அப்படியே 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்குது. யோனாவை தேவனுடைய தாசனை வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டு, தேவனுடைய மனுஷனை வயிற்றுக்குள்ளே சுமந்து கொண்டு அது நீந்தி நேராக போய் அந்த பகுதிக்கு போய் நேராக கரையில் போய் கக்கிடுச்சு. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில்
இரண்டாவது வார்த்தையாக நமக்கு உண்டாகும். ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்யலாம், அடுத்த முறை என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அடுத்த முறை அதையே செய்யக்கூடாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை நாம் தக்க வைத்தோம். ஒரு முறை தவறுவது சகஜம். பாருங்கள், 10th எக்ஸாம் எழுதுறாங்க, 12th எக்ஸாம் எழுதுறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, மார்க் குறைஞ்சி போகுது, தவறி விட்டுறாங்க. அடுத்தது என்ன சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்காங்க அரசாங்கம், ரிட்டன் திரும்பி இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுங்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு வாய்ப்பை தரேன், நீ எழுது, இன்னொரு முறை எழுதி நீ பாஸ் பண்ணுன்னு உலகமே நமக்கு தருதுனா, நம் மேல் இரக்கமுள்ள தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் களைத்து போய் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் முறிந்து விட்டதே, இனி நான் சேர்ந்து வாழ முடியுமா, அல்லது ஏதாவது ஒரு காரணம், முதல் ஒருவேளை கர்ப்பமாகி குழந்தை அபார்ட் ஆகியிருக்கலாம், ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாயிருக்க கர்த்தர் நம் மீது ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, அதில் எப்படி அந்த இரக்கத்தை யோனா பெற்றுக்கொண்டார். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம், அவன் மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி அவர் கர்த்தரை நோக்கி எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ, எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ, எப்பெல்லாம் சூழ்ந்து கொள்கிறதோ, அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நான் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், சத்தம் போட்டு கத்துனேன், கூக்குரல். மீன் வயிற்றில் கூக்குரல்ட்டா யாருக்கு கேட்கும்? கடலுக்கே கேட்காது, மீன் காதுக்கே கேட்டுச்சோ இல்லையோ தெரியல அவருடைய கூக்குரல், ஆனால் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டினது. ஹல்லேலூயா. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 7 என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்துமா போது, உயிர் போகிற நிலைமை, அழிந்து போகிற நிலைமை, ஆனால் நான் என்ன பண்ணினேன், என்னை உருவாக்கின தேவனை நினைத்தேன். அவர் கொடுத்த அவருடைய சித்தத்தின்படி என்னை நடத்தினார். ஆனால் அந்த சித்தத்துக்கு விலகி நான் ஓடுறேன், நான் பாவம் செய்தேன்னு எனக்கு தெரியுது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனேன்றது எனக்கு தெரியுது. அதனால் நான் அவரை நினச்சி கூக்குரல்ட்டேன், விண்ணப்பித்தேன். கர்த்தர் என் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து அந்த புத்தகத்தில் இன்னும் பெரிய பகுதி இருக்குது, ஆனால் அதை நம்ம இப்போ பார்க்கல. ஏனென்றால் யோனா அதோடு முடிந்து போகவில்லை. ஒரு முறை தவறு செய்தாலும் கர்த்தர் மீண்டும் 2ஆம் தரம் அவருடைய வார்த்தை உண்டாகி நினிவேக்கு போய் நினிவேக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிவிட்டு அவர் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், நேரம் குறைவாக இருப்பதனால. பேதுரு, மறுதலித்த பேதுருவை கூட நம்ம பார்க்கலாம். 3 முறை சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து போகும்போது 3 முறை இயேசுவை மறுதலித்தார். எப்பெல்லாம் மறுதலிச்சாரு? சேவல் கூடுறதுக்கு முன்பாக 3 முறை. ஒரு பெண் சொல்றா, இயேசுவை சிலுவையில் அறையும் போது இயேசு கூடயே இருந்த சிஷ்யன் தான் பேதுரு, கூடவே இருந்த மகன் தான் பேதுரு. அவரோடே இருந்த ஊழியத்தில் எல்லாம் நிறைவேற்றி 3.5 ஆண்டு காலங்கள் அவர் கூட இருந்தவர் தான். ஆனால் அந்த பெண் சொல்கிறா, இந்த பேதுருவும் இந்த மனுஷனும் அந்த மனுஷனோட இயேசுவோட இருந்தவங்க தான் சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியல, இவர் யாருன்னே எனக்கு தெரியலன்னு 3 முறை மறுதளிக்கிறார். ஆனால் மறுதளித்த பேதுருவை ஆண்டவர் ஒரு பார்வை மட்டும்தான் பார்க்குறார். ஒரு பார்வை பார்த்துட்டு அவருடைய இரக்கம் அங்கே வெளிப்படுகிறார். அதோடு அவனை அழித்து விட்டுருக்கலாம்ல. ஒரே வார்த்தை அவர் நினச்சிட்டு ஏதாவது சொல்லியிருந்தால் பேதுரு அங்கேயே செத்து போயிருக்கணும், அழிஞ்சிருக்கணும். ஆனால் மீண்டும் அதே பேதுருவை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பாக, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போன பின்பாக பரிசுத்த ஆவியின் நிறைவை பேதுருக்கு கொடுத்து அவன் பயந்து போன அந்த பேதுரு நிமிர்ந்து நின்று எழுந்து நின்று பிரசங்கித்தான். 3000 பேர் 5000 பேர் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று ஆலயத்திலே சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. பயந்து போன பேதுருவுக்கு 2ஆம் தரம் ஒரு வாய்ப்பு தரார். அப்படியே செத்துப்போ, அப்படியே அழிஞ்சு போன்னு சொல்லலை, ஒரு வாய்ப்பை தரார். பயத்தின் ஆவியை நீக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தெளிந்த
தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நம்ம பயம் புத்தியின் ஆவி அவர் தர்றதில்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2ஆம் தரம் அவனை உயிர்ப்பிக்க தேவன் வல்லமுள்ளவராக இருந்தார். அடுத்தது பார்க்குறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. லூக்கா எழுதின பின்னும் சுவிசேஷம். அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில், இது எல்லாருக்கும் உங்களுக்கு இளைய குமாரனுடைய கதை தெரியும். இளைய குமாரன் கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருக்காங்க, மூத்தவன் இளையவன், 2 பேர் இருக்காங்க. இந்த இளைய மகன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் அப்பாட்ட சண்டை போட்டு ஃப்ரெண்டோட நான் ஜாலியாக இருக்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பறித்து அவனுடைய பங்கை வாங்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு போனான். தன்னுடைய உறவு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணி எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான். அந்த தேசத்தில் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சான். அப்புறம் அங்கே தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக இவனுக்கு உணவு அங்கே இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லை. இங்கே இவனுக்கு வேலையாளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? இவர் மிகவும் பஞ்சத்தில் பசியோடு இருக்கான். அப்போ அவங்க வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனம், பன்றி மேய்க்கும்படி அவன் போகிறான். அந்த பன்றிக்கு கிடைக்கக்கூடிய உணவு அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா அவன் அந்த தவிடு பன்றிக்கு கொடுக்க அந்த தவிடு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கல. அவன் என்ன பண்ணான்? இப்போ உடனே இனி அவன் பிழைக்க முடியுமா? இனி அவன் அழிந்து போனான், அவ்வளோதான். அவங்க எங்கேயுமே சாப்பாடு இல்லை, தவிடே கொடுக்க மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இவன் எப்படி வாழ முடியும்? ஆனால் அவனுக்கு என்ன வருது அந்த இடத்துல? புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனே தேவனுடைய ஜனமே, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இப்படிதான் போய் சிக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில். ஆனா இருக்கிற இடம் அது சரியான இடம் இல்லை. நீங்கள் இருக்கிற அந்த பாவத்தோடோ அல்லது ஏதோ ஒரு வருத்தத்தோடு அந்த இடத்துல இருக்கீங்களா? தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய் ஒரு இடத்துல இருக்கீங்களா? அந்த இடம் சரியில்லை. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் இடத்துல பெரிதான இரக்கங்கள் இருக்கு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவ்வளவு இரக்கம் பாருங்க. தான் மகன் போனவன் திரும்புவான்னு நினைச்சிருப்பாரா? எங்க போனானோன்னு தான் நினைச்சிருக்கணும். ஆனா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த தகப்பன் போன வழியே திரும்பி வருவானான்னு பார்க்குறார். ஒருவேளை போகும்போது செல்லுப்போடு அப்படியே நல்ல நம்ம பிள்ளைங்க மாதிரி இப்படி தள்ளிட்டு அப்படி பந்தாவாக போயிருக்கலாம். அப்படி பந்தாவாக பணத்தை வேறு பேக்கெட் ஃபுல்லாக பணம், பர்ஸ் ஃபுல்லாக பணம், நல்ல நண்பர்கள். ஆனால் இந்த தகப்பன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அப்படியே போகும்போது கண்ணீரோடு பார்த்துருப்பார். போறானே திரும்பி வருவானான்னு பார்த்துருப்பாரு. ஆனால் போனவன் எல்லாவற்றையும் அழித்து விட்டு போனவன் நிலைமை வேற. சந்தோஷமாக பந்தாவாக போன மனுஷன் இப்போ எப்படி வரான்? மெலிஞ்சிருக்கணும், உடல் துணி நல்ல ட்ரெஸ் இருந்திருக்காது, ஏன்னா பன்றி கூட தானே இருந்திருக்கணும். அவன் இவ்வளவு எல்லாவற்றையும் இழந்து அவன் வந்ததை தகப்பன் தூரத்திலே அவன் பார்த்து, இதுதான் என்னுடைய மகன் என்று அறிந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தகப்பனே இப்படி இரக்கம் பாராட்டும் பொழுது உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர்
நம் மீது இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரா? இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. மீண்டும் அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்துறாங்க, மோதிரத்தை போடுறாங்க, பாதரட்சை உடுத்துறாங்க, நல்ல கொழுத்தை கன்று அடித்து நல்ல ஒரு விருந்து வைக்கிறாங்க. அவன் கடைசியில் அதிலே வாசிக்கிறோம் 24ஆம் வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் 2வது ஒரு வாய்ப்பை தரார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? 2வது ஒரு சான்ஸ். சரி, எல்லாத்தையும் அழிச்சிட்டு போனடா, உனக்கு ஒன்றும் கிடையாது, போய் சேருன்னு சொல்லலை. மீண்டும் அவனை அழைத்து அதே நிலையில் வைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆதி அன்பை தேவனை விட்டு இருக்கீங்களா? பாவத்தை நிமித்தமாக தேவனை விட்டு தூரம் இருக்கீங்களா? மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடினா போதும், எழுந்து புறப்பட்ட ஆண்டவரை தேடினா போதும், ஆலயத்துக்கு வந்தா போதும், தகப்பனுடைய அன்பு மீண்டும் உங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்யும். ஹல்லேலூயா. 2வது வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை கூட நாம் வாசிக்கலாம். யாத்ராமின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. இப்ப மோசேவை சீனாய் மலைக்கு கர்த்தர் வரவழைத்து அந்த இடத்துல 2 சாட்சி பலகை அவரே எழுதுறார். அவருடைய விரலினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. அது இன்னொரு முறை வாசிக்குமா? அதே வசனம் திரும்பி வாசி. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டது. தேவனால் செய்யப்பட்ட பலகை அவருடைய விரலினால் எழுதி வைத்த எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை, இப்ப அதெல்லாம் வாங்கிட்டு மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரார். மோசேவும் யோசுவாவும் தான் சீனாய் மலைக்கு போனாங்க. யோசுவாவை பாதியிலே நிறுத்திட்டு மோசே தேவனை தரிசிக்கும்படியாக மேலே போனார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து மேலே போகிறாரு. அழகா தேவனால் செய்யப்பட்ட பலகை, அவருடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள், நீ போய் ஜனங்களுக்கு இதை கொடுத்து இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த நியமங்களை கீழ்ப்படிந்து இருங்கன்னு சொல்லி அனுப்பும்போது, அவர் இறங்கி வரும்போது யோசுவாவை சந்திக்கிறார். மோசேவும் யோசுவாவும் இன்னும் கொஞ்சம் மலையின் அடிவாரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. கீழே இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறாங்க. இங்கே விட்டுட்டு அவங்க போனாங்க. திரும்பி மோசேக்கு வரும்பொழுது இங்கே ஒரே ஆரவாரம், ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது. 19ஆம் வசனம். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு. இப்ப மோசேக்கு என்ன வந்துருச்சு? என்ன பாவத்தை கட்டிட்டார் அவரு? கோபம் வந்துருச்சு. இப்போ ஏன்னா இவர் மேலே போய் எத்தனை நாள் இரவு பகலும் உணவில்லாமல் தேவனோடு காத்திருந்து ஆண்டவர் இவர்களை நேசிப்பதின் நிமித்தமாக ஆண்டோட அன்பை மோசே உணர்ந்ததுனால, ஐயோ ஆண்டவர் எவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன், அவர்கிட்ட எப்படி இவ்வளோ பாவம் செய்கிறாங்களே, தேவனையே மறந்து போயிட்டாங்களேன்னு அவனுக்கு என்ன ஆயிடுது? ஜனங்கள் மீது கோபம் வந்தது. எத்தனை பேர் கோபம் வருது? வீட்டில் எத்தனை தட்டுகள் எகுறுது, எத்தனை கரண்டி உடையுது? எல்லாருக்கும் கோவமே வர்றது இல்லையா? கோவம் வருது. அவளுக்கு கோவப்படுறவங்களாம் யார்? உண்மையே ஒத்துக்க மாட்டிங்களே. அப்போ நான் கை தூக்குனாதான் எல்லாரும் கை தூக்குவாங்க. கோபம் வரும். எப்போ ஏனாலும் திடீர்னு எடுத்தோடனே மூக்குக்கு மேலே கோபம் வந்துடுது. அந்த கோபம் தான் மோசைக்கும் வந்தது. வந்தோடனே தூக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? மலைக்கு கீழே அடிவாரத்தில் எல்லாம் அந்த கற்பல் 2ஐயும் தூக்கிட்டு வந்தவர் அப்படியே வீசி எல்லாத்தையும் உடைச்சி போட்டார். அது யாரால் செதுக்கப்பட்டது? தேவனால் செதுக்கப்பட்டது, தேவனால் எழுதப்பட்டது. அந்த பயம் போயிடுச்சு. ஏன் அவருக்கு அந்த கோபம் வந்ததுக்கு ரீசன் இருக்கு. ஆனாலும் கோபப்படக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேகம் கோபம் படுங்க, கோபப்பட்டு உடனே அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கோபம் படாதவங்களே இல்லை. மனுஷனுக்கு வர்றது கோபம் அதிகம் இல்லை. ஆனால் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதவசனம் நம்ம சொல்லுகிறது. பாவம் செய்து கோபத்தின் நிமித்தமாக கொலை செய்கிறதோ ரத்த காயப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. இங்கே அழகாக கீழே இறங்கி வந்து அதை உடைச்சிடுறாரு. 34ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
அதே யாத்திராகமம் கர்த்தர் மோசேயை நோக்கி ம். முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இப்ப ஆண்டவர் மோசேவை அங்க அடிச்சு போட்டிருக்கலாமா இல்லையா? இவனுக்கு மோசேக்கு கோவம் வந்தவொடனே வந்த ஆத்திரத்துக்கு பலகையை உடைச்சிட்டார், 2 கற்பலகையும். அப்ப ஆண்டவருக்கு கோவம் வந்தா யாரை உடைக்கணும்? மோசேவை அழிச்சிருக்கணும். அப்பயே புகஞ்சு போவ, ஒளிஞ்சு போவ, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போதும் அவன் கருகி அந்த மலையிலே சாம்பல் ஆயிருக்கணும். ஆனால் ஆண்டோட இரக்கம் பாருங்க, அந்த இடத்துல என்ன காண்படும்? 34:1 முந்தின கற்பலகையை ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். இப்ப என்ன பனிஷ்மெண்ட் இவருக்கு? நீயே இட. உனக்கு அப்பதான் அந்த கஷ்டம் தெரியும். முதல்ல நான் செதுக்க வச்சதால ஜாலியா நான் எழுதிருந்தாலும் நீ என்ன பண்ணிட்ட? எடுத்துட்டு ஜாலியாக இறங்கி கோபம் வந்தவொடனே நான் எழுதுந்த நான் இழைச்சி வந்த நீ தூக்கி போட்ட. இப்போ நீயே இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுது. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அதில் அவைகளை நான் எழுதுறேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து என் சமூகத்திலே மலையின் உச்சியிலே காலமே வந்து என் சமூகத்திலே நில் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் மோசேயை அழிக்கல, மீண்டும் அவனை உயிர்ப்பிக்க செய்தது. ஹல்லேலூயா. மீண்டும் அவன் அந்த கற்பலகையில் எழுதி மீண்டும் ஜனங்கள், ஏனென்றால் தேவனுடைய இரக்கம் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை அவர் மாறுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு போய் எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு? அவர் நயம் காட்டி அழைத்து உன்னை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்லி அழைத்து வந்தார் இல்லையா? அந்த உடன்படிக்கை மாறாத தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனத்தின் மேலுள்ள இரக்கம், அன்பு, உடன்படிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த இடத்துல மோசேவு, ஏன்னா மோசேவு தான் அங்கே செலக்ட் பண்ணிட்டார். அவர் தான் தலைவன், அவர் தான் அங்கே கொண்டு செல்ல முடியும். எனவே அந்த திட்டத்தை சரியான 2வது ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்த நோக்கம் தேவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்கள் கிராமத்தில் ரட்சித்து இந்த ஆலயத்தை கொண்டு வந்திருக்காருன்னா உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அதை உடைச்சி போட்டீங்களா? அந்த உடன்படிக்கையை மீறிட்டீங்களா? இந்த ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் 2வது வாய்ப்பு கொடுத்து உங்களை மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு வைக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பார்க்குறோம், நிறைய 2-3 ரெஃபரன்ஸ் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல முடியும். தாவீது பார்க்குறோம், பத்சேபாளின் நிமித்தம், பத்சேபாள் இடத்துல பாவம் செய்தது நிமித்தமாக அவள் கர்ப்பமாகிறா. அவருடைய கணவன் உரியாவை அவன் கொலை செய்கிறான். இது நிமித்தமாக இப்போ தாவீது எத்தனை பாவம் செஞ்சாச்சு? மோசேக்கு கோபம், யோனாக்கு கீழ்ப்படியாமை, தாவீதுக்கு விபச்சாரம் இருக்கு, அடுத்தது கொலைக்காரனா மாறிட்டாரு. ஆனால் ஆண்டவர் இந்த தாவீதை அப்படியே விடலை. ஒரு நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அதை உணரச் செய்து அந்த பாவத்திலிருந்து அந்த மகனை விடுவித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் அந்த தாவீது மீது இருக்கிறது. ஏன் அப்படி வந்தது? சங்கீதம் 51 என்னைக்கோ செய்த பாவத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 51 அவர் செய்த எல்லா காரியங்களையும் அவர் அப்படியே ஒப்புவிக்கிறார். பாருங்க அருமையா. இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் இனி வர காலங்களிலும் அந்த பாவம் நினைவு கூறப்படுகிறது. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இப்போ அவர் ஜபிக்கிறாரு, என்னை ஈசோப்பினால் கழுவும். ஹல்லேலூயா. என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பாவம் சிவேல் என்று இருந்தாலும் அதை எதை இப்படி மாற்றுகிற கர்த்தர்?
வெண்மையா பஞ்சை போல பனிக்கட்டியை போல வெண்மையாய் மாற்றுகிற தேவன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலை வரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொன்னபோது அடுத்த வசனம் வாசிக்கதும், உம்முடைய இரட்சத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. அவர் இதை உணர்ந்து இதெல்லாம் அவர் சொன்னார். என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க அப்பா, என்னில் வேசித்தனம் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, விபச்சார ஆவி என்னை குடிக்கொண்டு இருக்கிறது. நான் எப்படி இருக்கிறேன், இப்போ கொலையும் செய்துட்டேன், அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னை ஒரு விசை கழுவிடும் சொல்லும்போது கர்த்தர் மீண்டும் தாவீதை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது முறையாக ஆண்டவர் அந்த மகனை உயிர்ப்பித்து அவரை மேன்மைப்படுத்த பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏன் இப்படி இதெல்லாம் நமக்கு எது போதிக்கிறது? 3 காரியத்தை நம்முடைய ஆண்டவருடைய சுபாவத்தை நமக்கு போதிக்கிறது, அவருடைய குணங்கள், காட்ஸ் நேச்சரை நமக்கு போதிக்கிறது. எப்படின்னா வாசிங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபையே. எல்லாரும் நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல, எல்லாரும் பரிசுத்தவாட்டிகள் அல்ல, எப்பொழுதுமே நீதியை செய்கிறவர்கள் நாம் அல்ல. ஆனாலும் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறதுனால நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அடுத்த he is a patient God. அவர் ரொம்ப ஆண்டவர் பொறுமை, நீடிய பொறுமை உள்ள தேவன் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பாருங்க, ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு நாளும் பண்ணுகிற பாவங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போகவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கமட்டப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வருத பாரசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், என் கையை பாருங்க, என் தலையை பாருங்க, என் காலை பாருங்க, என்னுடைய விழா எலும்பை பாருங்க, இவங்களுக்காக தான் நான் ரத்தம் சிந்திருக்கேன், அவங்களாம் என்னுடைய மனவாட்டிகள். அப்பா, ஒரு விசை மன்னிங்க, ஒரு விசை அவங்கள மன்னிங்கன்னு சொல்லிட்டு நமக்காக அவர் இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கார். பொறுமை இருக்குது. எப்படிப்பட்ட பொறுமை? நீடிய பொறுமை. ஆனாலும் இந்த நீடிய பொறுமையை ரொம்ப சோதிக்க கூடாது. சின்ன சின்ன தப்பு நம்ம பாவம் செய்யும்போது சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்து ஆண்டவர் கூப்பிடும் போதே வந்துடணும். ஆண்டவர் கூப்பிடும் போதே வந்துடணும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டே இருந்தால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனால் அழைத்து வருகிறார். ஒருவேளை அப்படி நடக்கக்கூடாது யாருக்கும். ஒருவேளை இதுதான் கடைசியாக இருந்தால் நம்ம எல்லாம் நிர்மூலமாகிடும் இல்லையா? எனவே அவருடைய நீடிய பொறுமை உள்ள தேவனாக இருக்கிறார். 3ஆவது நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அவர் நம்மை கொண்டு வருகிற தேவனாய், பழைய நிலைக்கு நம்மை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். பழைய ஆசீர்வாதங்களை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் அளிப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்க விவசாயத்தில் இழந்து போயிருக்கீங்களா, அல்லது உங்க வீட்டை இழந்து போயிருக்கீங்களா, உங்க சொத்துக்களை இழந்து போயிருக்கீங்களா, வருமானத்தை இழந்து போயிருக்கீங்களா, ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் நீங்கள் அழிச்சு போட்டு ஒண்ணுமே இல்லாம நிரபராதியா இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் மீண்டும் வருஷங்களின் பலனை
விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்திற்குள் இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். போனது போகட்டும், கடந்தது எல்லாம் மறந்து இந்த புதிய வாழ்வுக்குள்ளாய் இன்று நாம் கடந்து வரும்பொழுது கர்த்தர் 2வது வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த 2வது வாய்ப்பிலே தேவனுக்கு சாட்சியாய் வந்தால் போதும், அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை சேர்த்துக்கொள்வோம். உலகத்திலும் மேன்மையாக கர்த்தர் நம்மை வைக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழும்பி நின்று இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கலாமா? நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமையுள்ள தகப்பன். தேங்க்யூ ஜீசஸ். மீண்டும் கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பாவங்கள், எத்தனை காரியங்கள் நாம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு தூர போனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்காக ஒரு வாசல் திறந்திருக்கு, ரட்சிப்பின் வாசல் திறந்திருக்கிறது. கதவு நமக்கு திறந்திருக்கிறது. திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் திறந்த வாசலை நமக்காக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூட்டினா திறக்க முடியாது, அவர் திறந்தா யாராலையும் பூட்ட முடியாது. அவ்வளவு வல்லமையுள்ள படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அநேக மன்னிப்புகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மில் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நாம் எல்லாரும் பாவிகள். ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் என்னை கழுவுங்கப்பா, ஒரு விஷயம் என்னை சுத்திகரிங்கப்பா. அப்பொழுது நம்முடைய எல்லா இழந்து போனது தோல்விகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை சாட்சிகளாக மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். தோற்று போய் நிற்கிறியா? உன்னை சாட்சியாய் நிறுத்துவதற்காக தான் இந்த தோல்விகள். சாட்சிகளாய் நாம் நிற்பதற்காக தான் சில தோல்விகளை சந்திக்க வேண்டியதாயிருக்கு. சில காரியங்கள் நமக்கு கிடைக்காம போதும், அதெல்லாம் தேவ நாம மகிமைக்கென்று தான் அது அமையும்படியாக அது கிடைக்காமல் போகுது. ஆனால் அது கிடைக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கிடைக்காத போது நம்ம சோர்ந்து போல, ஆனால் தட்டி எழுப்பி தேவன் நம்மை மீண்டுமாய் உருவாக்கி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த தேவனுக்கிட்ட வரலாமா? தேவனை அண்டிக் கொள்ளலாமா? சொல்லுங்க. இதில் நான் இழந்து போயிருக்கப்பா, இந்த விஷயத்தில் நான் தோற்று போயிருக்கப்பா, இந்த விஷயத்தில் நான் உண்மை விட்டு தூரம் போயிருக்கப்பா, எனக்கு 2வது வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கீங்க, ஒரு 2வது சான்ஸ் எனக்கு தந்திருக்கீங்கப்பா, மீண்டும் என்னை கட்டி எழுப்புங்க. ஆதி அன்பிலிருந்து நான் தூரம் போயிட்டேன், ஆதி அன்பை நான் விட்டுட்டேன், மீண்டும் என்னை கட்டி எழுப்புங்கப்பா. உங்கள் பாவங்கள் சிவேல் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாக்குகிற ஆண்டவர். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் ஆக்குகிற ஆண்டவர். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் மன்னிப்புகள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே என்னை மன்னியப்பான்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் என்னை கழுவி அருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நீ கீழாகாமல் மேலாகுவா என்று தேவன் வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கீழாகுவதில்லை, மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கால வேளையில் 2ஆம் தரமாக நமக்கு வார்த்தை உண்டாகி நம்மை செழித்திருக்க பண்ண மேன்மையாக வைக்க தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை வியாதி நிமித்தமாக உறுப்பு பழுதடைந்து இருக்கிறதா? ஆண்டோட வார்த்தை மீண்டும் வருகிறது. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. புதிய உறுப்புகளை உருவாக்குகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அவரால் கூடாதது ஒன்றுமல்ல. நரம்புகளுக்கு கட்டளையிடுவார், எலும்புகளுக்கு கட்டளையிடுவார். எல்லா இரத்த நாளங்கள், தசைகள், திசுக்கள், அணுக்கள் எல்லாவற்றுக்கும் கட்டளை கொடுத்து புதிய உறுப்புகளை ஜீவன் பெற செய்ய நம்முடைய தேவனுக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை
நம்முடைய உணவின் நிமித்தம் அது பழுதடைந்திருக்கலாம், வயதானது நிமித்தம் பழுதடைந்து போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மீண்டும் உடைய வார்த்தை நிமித்தமாக என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தரிடத்திலே நமக்கு இரக்கங்கள் உண்டு. கர்த்தர் நமக்கு இறங்குகிறது போல நாமும் மற்றவங்களுக்கு இரக்கத்தை பாராட்டுவோம். கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து ஒன்றாக வாழ முயற்சி செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தவறு செய்யும் போதெல்லாம் மனமுடைந்து தேவனை விட்டு தூரம் போகாமல் மனம் திரும்பி தேவனுடைய பாதத்தண்டையில் வந்தால் நமக்கு நித்திய ஜீவனை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். எங்களுக்கு மீண்டும் எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிற அன்பின் பரலோக தகப்பன் நீர் ஆண்டவரே. எதெல்லாம் உடைச்சு போட்டோமோ அதையெல்லாம் சீர்படுத்துங்க ஆண்டவரே. உடைந்து போன உறவுகளை சீர்படுத்துங்க, உடைந்து போன வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரே, சீர்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உடைந்து போன கம்பெனி வேலையில் எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் கலைந்து தாறுமாறாக இருக்கா, எல்லாவற்றையும் மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அது வேறு யாரும் இல்லை, உங்களை கொண்டுதான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அதற்கு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் நீங்க தான். ஓ ஆண்டவரை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி கொண்டிருக்கிறது. மீண்டுமாய் ஒரு விஷயம் உங்களை புதுப்பிக்க தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய மாற்றத்தை மறுபடியும் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்த இந்த மன்னாவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் பிட்டு கொடுத்திருக்கீங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, மீண்டும் அவர்களை கட்டி எழுப்பி ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலத்தில் உம்முடைய பிள்ளைகளை வைப்பீராக. ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, தோல்வியுற்ற பிள்ளைகளுக்கு மீண்டும் நல்ல ஞானத்தை தந்து எங்கள் சிறு பிள்ளைகளுடைய பேரை கர்த்தர் பூமியிலே பெருமைப்படுத்துவீராக. வாலிபருடைய பேரை கர்த்தர் நீர் பூமியிலே பெருமைப்படுத்துவீராக. நீர் எப்பொழுது இந்த உலகத்திலே வளத்திலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்தீரோ அவ்வண்ணமே எங்கள் பிள்ளைகள் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பத்தில் பெற்றோர் மத்தியில் காணப்படுகிற சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தை விட்டு ஓடி என்று கட்டளை கொடுக்கிறோம். அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே, வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாவதாக. அப்பா, அவர்கள் உடலிலே ஆசை ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாவதாக. தகப்பனே, குடும்பமாய் கர்த்தர் வேலை அடைத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த கால வேளையிலே என்ன தேவையோடு உடைய பிள்ளைகள் உடைய சன்னிதானத்தில் வந்தார்களோ அந்த தேவையில எல்லாம் கர்த்தனை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, வீடு வாசல் இல்லாத கர்த்தர் வீடு வாசலை உண்டு பண்ணி தருவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமா என்னால் வாழ முடியலையே, நான் பாவத்தில் மீண்டும் உழண்டு கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் என் தகப்பனுடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஐயா. அதிலிருந்து அவர்களை முற்றிலுமாய் விடுவிப்பீராக. பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுகமாய் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தீங்க. மீண்டும் சுகமாய் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்களுக்கு சென்று ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை பெற்று சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. வருகிற வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க. எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் உடைய பிள்ளைகளை தப்புவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் உறவுகளையும் எங்கள் சபையாரை கர்த்தனை தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.